வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஒரு பைக்கு, வீட்டுக்கு ஒருத்தருக்கு கார் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்துட்டு நாங்க வந்து பொருளாதார வசதி ஏற்படுத்தி தரோன்ட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார்ல. இதுக்கு பின்னணியில சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குங்க. என்னட்டா இவருக்கு வந்துட்டு இந்த இப்ப காஞ்சிபுரத்தில அந்த ஜேபிஆர் காலேஜில பேச போறாரு அப்படிங்கவும் ரைட் அப் வந்து ரெடி பண்றாங்க. யாரு? ஜான் ஆரோக்கியசாமி, அந்த ஆதவ அர்ஜுனா டீம்லாம் ரெடி பண்றாங்க. அப்போ வந்துட்டு ஒவ்வொரு அந்த காஞ்சிபுரம் மக்கள கவர் பண்றதுக்கான பேச்சுக்கள் அப்படி இப்படின்னு ஒவ்வொன்னா பண்ணிட்டு வராங்க. அப்படி வர்றப்போ வந்து ஜென்சி பசங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய மாரியான ஒரு பேச்சு அமையணும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு, இப்ப ஒரு கடந்த வாரத்தில தான் ஒரு ரீல்ஸ் வந்து ரொம்ப பரபரப்பாச்சு. ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பையன் வந்துட்டு, அவர் வந்துட்டு அவரோட உழைப்பிலே வந்துட்டு தான் ஒரு பைக் வாங்குறாரு. அதுக்கு வந்துட்டு அவங்க அத்தைட்ட வந்து ரூவாய குடுக்குறத, அத வாங்கி அத பைக் வாங்கி அது பைக்ல உட்கார்றது, அவர ஆச்சரியப்படுத்துறது இதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருந்தப்ப, அது வந்து ரொம்ப வைரலா சுத்துச்சு. அது நெறைய பேர் விமர்சனமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் தான் அவரே சொல்லியிருந்தார், "இல்லங்க இது வந்து என்னோட சுய உழைப்புல வாங்கின ஒரு பைக்கு தான். இத வந்து நீங்க வந்து விமர்சனம் பண்றதுக்கு வ காரணமே இல்ல. நீங்க வந்து இதெல்லாம் விமர்சனம் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக வந்துட்டு இதுக்கு இந்த இப்ப இவரு என்னென்னலாம் பேசணும்னு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப வந்துட்டு, "இதையும் சேருங்க விஜய். சேர்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ஜென்சி பசங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்." அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில தான் வந்து இத வந்து சேர்த்துருக்கிறாங்க. என்ன பைக் வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்குலாம் வந்துட்டு அதுக்கேத்த மாரி போடலாம். ஏன்டா ஒரு குடும்பத்த உயர்த்துறதுக்கு வந்துட்டு, பைக் வாங்குறது, கார் வாங்குறதெல்லாம் வந்து குடும்பத்தோட சொகுசான ஒரு வாழ்வியலுக்கான ஒரு க விஷயங்கள் தான். அந்த காரு, பைக்குங்கிறதெல்லாம் வந்துட்டு. பைக்க வச்சுட்டு வியாபாரம் பண்றதுன்னு இருக்கு இல்லையா? அந்த இப்போ உணவு டெலிவரி அது வேற விஷயம். ஏன்னா மற்றபடி வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு அந்த வாகனத்தில பொது போக்குவரத்த நீங்க வந்துட்டு நெறைய பேருந்துகள கொண்டு வரோம். மக்களுக்கு வந்துட்டு அந்த பேருந்து பயணத்த வந்துட்டு ரொம்ப எளிமையாக்குறோம். இப்ப திருவிழா நேரத்தில வந்துட்டு ஊருக்கு போறதுக்குலாம் வந்து ரொம்ப அடிச்சு பிடிச்சுக்கிட்டு போற மாரி இருக்குது. அப்ப நாங்க பேருந்துகள் எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகப்படுத்துறோம். அப்படிங்கிற மாரி நீங்க சொன்னீங்கன்னா, அது வந்து ஒரு பொதுமக்களுக்கான ஒரு இது. நீங்க வந்து இந்த ஜென்ஸி பசங்கள குறி வைக்கிறக்காக பண்றீங்களே, ஏற்கனவே வந்து பசங்க வந்து பார்த்தோன்னா, இப்ப நேற்று கூட நான் வந்துட்டு அந்த ரோட்ல டிராவல் பண்றேன் பைபாஸ் ரோட்ல. அப்போ வந்துட்டு பசங்க வந்துட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு, ஒரு பையன் வந்துட்டு அப்படியே சர்ரு சர்ரு சர்ருன்னு போறான். அவன வந்து பின்னாடியே இன்னொரு பசங்க வந்துட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே போறாங்க. இதத்தான் நம்ம வந்து நெறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் தடுக்கணும், தவிர்க்கணுன்ட்டு காவல்துறையிலேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நீங்க என்னடான்னா வந்து எல்லாரும் பைக் வாங்குங்க, ரீல்ஸ் விடுங்க, அ அ ரீல்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி வந்துட்டு, பைக் வாங்குறதுக்கான வசதி ஏற்படுத்திருவேன், கார் வாங்கி தர்றதுக்கான வசதி ஏற்படுத்தி நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல சுத்துறீங்க. அத வந்து விமர்சனம் பண்ணிருவாங்கன்ட்டு, அந்த பதட்டத்திலேயே இத சொல்லியிருப்பீங்கங்கிற மாரி தான் தெரியுது. இதெல்லாம் ஒரு தவறான ஒரு பேச்சு. சமூகத்திற்கு அ தீங்கான ஒரு பேச்ச தான் பேசுறீங்க விஜய். இத வந்து நீங்க வந்து கண்டிப்பா தவிர்க்கணும். உங்களுக்கு கண்டனங்கள்.